சொல்லுங்க சார், இன்னைக்கு பிணை என்ன என்ன இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? மாண்புமிகு உச்சநீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து உத்தரவு வழங்கியிருக்கிறது. அவர் கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக வெறும் விசாரணை குற்றவாளியாக இருப்பதால் அதை கருத்தில் கொண்டு அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது. ஜாமீனில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அவர் 25 லட்சம் ரூபாய்க்கு 2 ஜாமீன் கொடுக்க வேண்டும், 2 நபர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆஃபீஸில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும். இந்த எல்லா குற்றவியல் நடைமுறை அந்த ட்ரையலுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவையில்லாமல் வாய்தாக்கள் வாங்கக்கூடாது, அப்புறம் சாட்சிகளை கலைக்கக்கூடாது. இந்த பல மாதங்கள் அமலாக்கத்துறை காலதாமதம் பண்ணுது, வேணும்னே இழுத்தடிச்சாங்க. இந்த தாமதம் தான் இந்த அளவுக்கு லேட்டாக இருக்கு. அப்படி அல்ல. அதாவது ஒரு உச்சநீதிமன்றம் சமீப காலமாகவே ஒன்றிய அரசால் தொடரப்பட்ட பல்வேறு அமலாக்கத்துறை வழக்குகளில் தனிமனித உரிமைகளை பாதிப்பதாக, அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாக இந்த சிறையில் வைத்து ஜாமீனே கொடுக்காத நிலை இருப்பதை கண்டித்து தான் வந்திருக்கிறது. மணிஷ் சிசோடியா, டெல்லி முதல்வராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா வழக்குகளிலுமே ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்ற அந்த ஒன்றிய அரசினுடைய வாதத்தை அதை ஒரு அடக்குமுறை சட்டமாகவே பார்த்து உச்சநீதிமன்றம் எல்லா வழக்குகளிலும் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிணையில இன்னொரு மிக முக்கியம், ஆமா, எப்போ வெளியே வருவதற்கான இன்னைக்கு வருவாரா இல்லை நாளைக்கு வருவாரா? இன்னும் அடுத்தது அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து அவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார். ஆமா, நிலை என்ன? அதாவது அமலாக்கத்துறையோட கைதை எதிர்த்து அவர் வழக்கு போடல. அமலாக்கத்துறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற நிலையைத்தான் அவர் வழக்காக தொடுத்திருந்தார். அதை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 3 அல்லது 5 அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அது எப்போது வரும் என்று தெரியவில்லை. முக்கியமான விஷயம், அவர் இன்று மாலை அல்லது நாளை காலைக்கு அது போன்ற இல்ல, அது மாதிரி எந்த நிபந்தனை. அதாவது காலதாமதம் என்று மாண்புமிகு நீதிபதிகள் குறிப்பிடுவது எது என்றால், முதன்மை வழக்குகள், அவர் மீது போடப்பட்ட முதன்மை வழக்குகள் விசாரணை முடிந்து அதற்கு பிறகு பிஎம்எல்ஏ வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு நீண்ட காலதாமதமாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ட்ரையல்லாம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் அவருக்கு பிணை கொடுக்காம வச்சிருக்க முடியாது என்பதை கருத்தில் கொண்டு பெயில் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 471 நாளுக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. அமைச்சரா இனிமேல் அவர் மீண்டும் பதவி ஏற்கலாமா? அதுக்கு ஏதாவது தடை ஏதாவது அது போன்ற கண்டிஷன்ல அந்த மாதிரி எந்த தடையும் இல்லை. இந்த மாதிரி தடையும் இல்லை. அமைச்சராகலாம். அமைச்சர் ஆவதற்கு எந்த சட்டப்பூர்வமான தடையும் இல்லை. அடுத்த பெயில்ல வரதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த உத்தரவை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னையில் கொடுத்து 2 நபர்களை ஜாமீன்தாரர்களாக கொடுத்து அதனை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சிறை அதிகாரிகளுக்கு விடுதலை கொடுக்க சொல்லி அடிப்படையில் இன்னைக்கு ஜாமீன் நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நீண்ட கால் 10-12 முறை விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தா தொடர்ந்து பல முறை கேட்டாரு. நீங்களே இதை நீதிபதிகள்கிட்டே நீங்க சொன்னீங்க, வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்திகி போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க, வேணும்னா இவங்க காலதாமதப்படுத்துறதுக்காக இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்லாம் புகார் தெரிவிங்க. அதை மீறி நீதிபதிகள் இன்னைக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? எந்த அடிப்படையில்? அதாவது உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டமோ அல்லது யாரையுமோ நீண்ட நாட்களாக சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. ட்ரையல் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த விசாரணை குற்றவியல் இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க. இதனுடைய விசாரணை நடந்து முடிப்பதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும். ஏன்னா முதன்மை வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் சில பேர் வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையில் நிறைய குற்றவாளிகளை சேர்த்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வழக்கு முடிந்த பிறகு அதற்கப்புறம் பிஎம்எல்ஏ வழக்கு நடக்கணும்.
அப்போ எத்தனை வருடங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அது வரைக்கும் ஒருத்தரை சிறையில் வைக்கக்கூடாது, அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்பதை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறது. எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நீதிபதிகள் அவங்க கருத்தில் எடுத்துக்கல. அது அப்போ நிபந்தனைகள் வந்து பொதுவாக எல்லாருக்கும் வழங்கக்கூடிய நிபந்தனை தான், இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கடும் நிபந்தனை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. நிச்சயமா இல்லை, நிச்சயமா எல்லா வழக்குகளையும் கொடுக்கப்படுகின்ற நிபந்தனைகளை விதித்திருக்கிறாங்க. தேங்க்யூ.